அப்புறம் என்ன, நான் இன்னைக்கே ஊருக்கு பரப்புறேன். ஜாக்கிரதையா போயிட்டு வா. நீ என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது. என் பொண்ணு ஜான்சி கல்யாணத்துக்கு வலிய வந்து சம்மதிச்சிட்டா. அவளுக்கு நல்ல மாப்பிளையா பாரு. தை மாசம் அவ கழுத்துல தாலி ஏறணும். நீயாவது ஒரு பையனை பெத்து வச்சிருந்தா நான் ஏன் அவஸ்தைப்படணும்? இல்ல அவளாவது யாரையாவது ஒருத்தரை காதலிச்சிருக்கணும். அதுவும் இல்ல. அட இவ்வளவு தடி பசங்க இங்க வராங்களே, இவங்கள யாராவது ஒருத்தன் அவளை இழுத்துக்கிட்டு போயிருக்க கூடாதா? அதுவும் இல்ல. காலம் கெட்டு போச்சு. வயசு பசங்க எல்லாம் நல்லவங்களா மாறிட்டு வராங்க. இத பாரு, நீ எதுக்காக கவலைப்படுற? உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு. எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டு உனக்கு லெட்டர் எழுதுறேன். கல்யாணத்தன்னைக்கு வந்து சேரு. அம்மா ஜான்சி, சீக்கிரம் அம்மா, பஸ்ஸுக்கு நேரமாச்சுமா. என்னப்பா வசந்தா, இங்க தனியா உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஒண்ணுல சார், சும்மா உட்காந்துருக்கேன். ஏதாவது பிரச்சனை என்கிட்ட சொல்லுப்பா, நான் ஏதாவது ஒரு வழி பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒண்ணுல சார். ஒண்ணும் இல்லைங்கிறியா? அப்ப நான் வரட்டுமா? ஆத்தோரம் கருப்பு மாடு பச்சை புல்ல மேய்ஞ்சுக்கிட்டு வெள்ளப்பான சுரக்குறத பாத்தியா? சிவப்பு சேவல் ஆசை வச்சு கருக்கருச்சா கருப்பு கோழி வெள்ள முட்டை போடுறத கேட்டியோ? இப்பவாவது என்ன நடந்ததுன்னு சொல்றியா? ஆரம்பத்தில் அவளை எனக்கு பிடிக்கல. அதனால என்னை நெருங்கி வரும்போதெல்லாம் அவளை நான் வெறுத்தேன். இப்ப அவ என்னை விட்டு போயிட்டா. அவளை பார்க்க முன்னாடி இருக்க முடியல சார். நடுராத்திரியில தூக்கத்துல எழுந்து உட்காந்துக்கிறியா? ஆமா சார். யார பார்த்தாலும் எரிச்சலா வரதா? ஆமா சார். பசிக்குது, சாப்பிட உட்கார்ற, ஆனா சாப்பாடு இறங்க மாட்டேங்குது இல்லையா? ஆமா சார். காலையில எழுந்து உடனே உலகமே முடிஞ்சு போயிடுற மாதிரி ஒரு சூன்யம் இருக்கு இல்லையா? ஆமா சார். அவ உன்னை நெருங்கி நெருங்கி வந்து கலாட்டா பண்ணினா பாரு, அப்பவே உன்னுடைய உள் மனசு அவளை லவ் பண்ணிருக்கடா கண்ணா. சத்தியமா இல்ல சார். லவ்வ பத்தி எனக்கு சொல்றியா? காதலுக்கு நீ கத்துக்குட்டிடா கண்ணா, எல்போர்டு. அந்த காலத்து அபூர்வ ராகங்கள் லவ்ல இருந்து இந்த காலத்து முதல் மரியாதை லவ் வரைக்கும் கரைச்சு குடிச்சவன்டா நானு. 20 வயசுல மாயவரத்துல காதல் மன்னன் ஜெமினி கணேசன் யார் தெரியுமா? நான் தான். எம்பி நாடி சுத்தாத பொண்ணுங்களா? இப்ப சொல்றேன் கேளு, ஆரம்பத்துல இருந்தே உன்னுடைய உள் மனசு அவளை லவ் பண்ணிருக்கு. ஏண்டா கண்ணா, அவ உன்னை விட்டு பிரிஞ்சு போன உடனே உன் மனசு ரொம்ப சங்கடமா இருக்குன்னு சொன்னியே. உனக்குத்தான் ஃப்ரெண்ட்ஸுங்க எக்கச்சக்கமாச்சே, அவங்க வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியதானே, மனசுக்கு ஆறுதலா இருக்குமே. சார், மனசுல இவ்வளவு பெரிய கவலை இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனா எப்படி சார் ஆறுதல் கிடைக்கும்?
உங்க அக்கா மனசுல அவ்வளவு பெரிய கவலை இருக்கும்போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க சார். அவங்களுக்கு அக்கா தங்கச்சிங்க எக்கச்சக்கமா இருக்காங்க சார். அவங்க வீட்டுக்கெல்லாம் போனா இவளுக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கும் சார். ஆனா வரமாட்டேங்கிறா சார் அப்படின்னு சொன்னியே, அது மட்டும் எப்படிப்பா? அந்த ரெட்டப்பின்னலுக்கு நீ தாலி கட்டிட்டிய? இல்ல சார். அவ கன்னத்துல, காதுல, மூக்குல, நாக்குல இச்சு 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 இப்படி ஏதாவது பண்ணிருக்கிறியா? இல்ல சார். அவ உனக்கு துணிமணி துவைச்சு போட்டுருக்காளா? இல்ல. சமைச்சு போட்டுருக்காளா? இல்ல. கைய கால புடிச்சு விட்டுருக்காளா? இல்ல. நீங்க 2 பேரும் இல்லற சுகத்தை அனுபவிச்சிட்டீங்களா? இல்ல சார். இப்படி எந்த சுகத்தையுமே அனுபவிக்காத ஒன்னாலேயே கேவலம் 8 நாள் கூட அவ பிரிவை தாங்க முடியல. வரப்பு மேட்லயும் ஆத்து மேட்லயும் அங்கேயும் இங்கேயும் தேவதாஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்க அக்கா இந்த அத்தனை சுகங்களையும் 8 மாசம் அனுபவிச்சுட்டு இப்ப தன் புருஷனையும் இழந்துட்டு 8 அடிக்கு 8 அடி ரூமுக்குள்ள தன்னுடைய உணர்ச்சிகளை உள்ளடக்கி செத்து புடுங்கிக்கிட்டு இருக்கிறாளே, அவளுக்கு ஏதாவது பண்ணணும்னு உனக்கு தோணிச்சாடா கண்ணா? டேய், முதல்ல நீ உங்க அக்காவுக்கு தம்பி, அப்புறம் தான் அந்த ரெட்டப்பின்னல் குட்டி இருக்காளே அவளுடைய காதலன். முதல்ல அக்காவுக்கு தம்பியா செய்ய வேண்டிய கடமையை செய். அப்புறம் காதலிக்காக தேவதாஸ் மாதிரி இங்க எல்லாம் சுத்தலாம். இங்க எல்லாம் எங்க போகும்? இங்கதான் இருக்கும். ஏண்டா கண்ணு, வர வர சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற? அம்மா, நான் அக்காவுக்கு எதுவுமே பண்ணலையாம்மா. சம்மந்தி மாமா உங்ககிட்டயும் பேசினாரா? நிறையவே பேசினாரு. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலப்பா. ஆனா இப்போதைக்கு வந்திருக்கிற அந்த குழந்தை அவன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. 24 மணி நேரமும் அந்த குழந்தை கூட தான் இருக்கா. முன்ன மாதிரி கோயிலுக்கு கூட போறதில்ல. ஏமா? கோயிலுக்கு போற நேரத்துல குழந்தைய விட்டு பிரிஞ்சிருக்கணுமே. ஏன் குழந்தைய கூட்டிட்டு கோயிலுக்கு போறது? அது விலாசம் இல்லாத குழந்தை. இவ விலாசத்தை தொலைச்சிட்டு நிக்கிறா. ஊர் உலகத்துல யாராவது ஏதாவது பேசிடுவாங்களோன்னு பயப்படுறா போல இருக்குப்பா. எவன் என்னமா சொல்றது? யாராவது ஏதாவது எங்க அக்கா பத்தி பேசுறானா வயசு வித்தியாசம் பார்க்காம பல்ல உடைச்சிருவேன். ஏய், யாரா அவங்க அக்கா பத்தி பேசுறது? இல்லடே அக்கா, எவ்வளவு நேரம் இந்த ரூம்ல அடிச்சு கிடப்பேன்? கொஞ்சம் தூக்கி கோயில் போயிட்டு வரலாம்ல? வேண்டாம் வசந்தா, யாராவது ஏதாவது சொல்ல போறாங்க. எவங்க உன்னை பத்தி பேசுறது? இல்லடே கம்னாட்டி, எவனை எங்க அக்கா பத்தி பேசுறது? எவனாவது எங்க அக்கா பத்தி பேசுறது பின்னி பிடி பண்ணி. அக்கா நீ வாக்கா, நான் துணைக்கு வர்றேன். வசந்தா, வசந்தா வேண்டிக்க. இங்க சாமி குட்டியா அடிங் ஏண்டா வாங்க இந்த சாமி கும்பிடு. இந்த சின்ன ஊசி வெடியால அந்த பெரிய பாறையோட ஒரு பக்கத்தை பேத்தாச்சு. குழந்தைய கூட்டிட்டு கோவில் வரைக்கும் வந்துட்டா. அடுத்தது ஒரு யானை வெடி வைக்கணும். அத யாருக்கு வைக்கலாம்? என்ன சார் இவ்வளவு தூரம்? ஏன்பா, உங்க குடும்பத்துல எல்லாரும் 24 மணி நேரமும் காதுல பஞ்ச அடைச்சுக்கிட்டு தான் இருப்பீங்களா? வெளியில வாசல்ல பேசுறதெல்லாம் உங்க காதுல விழாத. என்ன சார் சொல்றீங்க? ஊர் உலகத்துல அந்த குழந்தைய பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் ரொம்ப தாறுமாறா பேசுறாங்கப்பா. என்ன சார் செய்ய முடியும்? இந்த பாரு, உன் குடும்பத்தை பத்தி மட்டும் கேவலமா பேசினா பரவாயில்லையே, என் குடும்பத்தை பத்தி கூட இல்ல கேவலமா பேசுறாங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணி அவளுக்கு தான் அந்த குழந்தை பிறந்து இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்கப்பா. கேட்கறதுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. நான் அக்க பிடிங்கிட்டு சாவலாம் போல இருக்கு. இது பாரு, நாளைக்கு நான் ஒருவேளை செத்துட்டா அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. சீக்கிரம் ஒரு முடிவிடு. அண்ணே, ஏன் நடந்து வரீங்க? வண்டி என்னாச்சு? வண்டி ஓட்டுற மனநிலையில நான் இப்ப இல்ல. ஏனே, உடம்புதான் சரியில்லையா? யார் செஞ்ச தப்போ தெரியல, இந்த வீட்டுல குழந்தை ரூபத்துல விதி விளையாடுது. இத்தனை நாளா நம்ம கட்டி காத்த மான மரியாதை எல்லாமே காத்துல போயிருச்சுடா வசந்தா. என்னன்னு சொல்றீங்க? என்ன பத்தி யாராவது தரக்குறவா பேசினா கூட என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா நம்ம குடும்பத்தை பத்தி பேசுறாங்கம்மா. முதல்ல பின்னாடி பேசினாங்க,
அப்புறம் பூடகமா பேசுறாங்க, இப்ப நேரவே பேசுறாங்க. அது ரொம்ப கேவலமா பேசுறாங்கம்மா. அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? எல்லாருமே இப்படி கையை கழுவிட்டா எப்படி ஆனந்தா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அதை யாராவது கண்டிப்பா தலையில சுமந்தாகணும். இப்போ என்னென்ன செய்ய போறீங்க? என்னோட கஷ்டம் நஷ்டம், சுகம் துக்கம், இன்பம் துன்பம், ஆஸ்தி அந்தஸ்து, பேரு புகழ், மானம் அவமானம் அத்தனையும் தலையில தூக்கி சுமக்க போற வாரிசா, என்னோட மூத்த மகனா, அந்த குழந்தைய நான் ஸ்வீகாரம் எடுத்துக்க போறேன். அந்த குழந்தை பிற்காலத்துல என்ன உட்கார வச்சு சோறு போட போதோ இல்ல படுக்க வச்சு அரிசி போட போதோ, அவன் என்ன தட்டி கொடுத்தாலும் சரி, வெட்டி விட்டாலும் சரி, இல்ல எனக்காக சட்டி எடுத்தாலும் சரி, அந்த குழந்தைய தத்து எடுத்துக்கிறது மூலமா அதுக்கு ஒரு நிரந்தரமான விலாசத்தை கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். மத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன வந்தது? எங்க அம்மாவுக்கு இடுப்பு வலின்னா என்னன்னு தெரிஞ்சதே முதல்ல என்னாலதான். அதுக்கு முதல் ஒத்தடை நான் தான் கொடுக்கணும். போய் நீங்க எதையோ மறைக்கிறீங்க. எதை நான் மறைக்கிறேன் நீ நினைக்கிறியோ அதை நீ மறைக்காம என்கிட்ட சொல்லு. அந்த குழந்தை உங்களுக்கு பிறந்ததுதான். யார் மூலமா பிறந்தது? அந்த குழந்தை என் குழந்தைதான். அது யார் மூலமா பிறந்ததுங்கிறத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒன்னாலானதை பார்த்துக்கடி. இந்த வீட்டோட மான மரியாதையை காப்பாத்த யாருடைய களங்கத்தையோ தலைமையில சுமக்கிறாரு எங்க அண்ணன். அவருடைய தம்பினா அதே ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுது. ஒரு களங்க இருக்கிற நீ இந்த வீட்டுல தங்குறதை என்னால அனுமதிக்க முடியாது. நான் சொல்றது கேளுங்க. அந்த வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டிருக்கிறவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவனோட போட்டோ என் பொட்டிக்குள்ள எப்படி வந்ததுன்னு சத்தியமே எனக்கு தெரியாதுங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியற வரைக்கும் நீ என்னோட தங்குறத நான் அனுமதிக்க மாட்டேன். ஐய, என்ன சம்பந்தி, நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்க இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருக்கலாம். அதுக்காக கோயில் கதவெல்லாம் இழுத்து மூடிட்டீங்க. கோயிலுக்குள்ள யாரையும் விடல. இப்படி உள்ள வந்து தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க, பேசாம இருக்கிறீங்க. இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? சம்பந்தி, இவனுக்கு நான் என்ன குறை வச்சேன்? எவனுக்கு? அவனுக்கு தான். உள்ள கல்லா சிலையா இருக்கானே அவனுக்கு. என்ன ஏன் இப்படி வாட்டி வதைக்கிறான்? கங்கணம் கட்டிக்கிட்டு என் குடும்ப வாழ்க்கையில அமைதியை குறைக்கிறானே ஏன் சம்பந்தி? கடவுளை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? நீங்க உங்க பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க. உங்க சார்பில் நான் அவங்கிட்ட கேட்டு பாக்குறேன். எனக்கு என் பொண்டாட்டிக்கு பேச்சுவார்த்தை போயிடுச்சு. குடும்பத்துல நிம்மதி இல்ல. சம்பந்தி, நான் வேற எதுக்கும் ஆசைப்படல. அது விஷமாவே இருந்தாலும் அவகையால் சாப்பிட்டு தான் பழக்கம். இப்போ அவகையால் சோறு கூட சாப்பிட முடியல. ஏன் என்னையும் என் பொண்டாட்டி பிரிச்சாம குடும்பத்தையும் சுடுகாடாக்கிட்டான்? ஏன் சம்பந்தி? இவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவனையே கேட்டு சொல்றேன். ஏன்பா, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? ஏன் உன் பக்தனை இப்படி சோதனை பண்ற? ஓஹோ, அப்படிங்கிறியா? ஒரு நிமிஷம் நான் அவர்த்தையே கேட்டுறேன். சம்பந்தி, உங்க கோயில் வாசல்ல புத்தக கடை ஒண்ணு இருக்காமே, அங்க புதுசு புதுசா நிறைய பக்தி புத்தகங்கள் வந்திருக்கான். அத ஒன்னொன்னா வாங்கி படிக்க சொல்றான். மனசுக்கு ஆறுதலா இருக்குமா? மனசுல இவ்வளவு பெரிய கவலை இருக்கும்போது பக்தி புஸ்தகம் படிக்க முடியுமா சம்பந்தி? கேட்டேனே, கேட்டேன். கேட்காம இருக்க முடியுமா? நான் உங்க சைடு இல்லையா கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொல்றான்? இவன் பொண்ணு மனசுல அவ்வளவு பெரிய கவலை இருக்கும் போது படிக்கிறதுக்கு இவன் அவளுக்கு பக்தி புத்தகத்தை தானே கொடுத்தான். உங்களை தான் சம்பந்தி. ஆனா இவன் மனசுல பெரிய கவலை இருக்கும் போது இவனுக்கு பக்தி புத்தகத்தை கொடுத்தா படிக்க மாட்டானா, காதல் புத்தகத்தை கொடுத்தாதான் படிப்பானா அப்படின்னு கேட்கறான் சம்பந்தி. சம்பந்தி, எதையுமே நானா கேட்கல. அவன் என்ன கேட்டானோ அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். நான் உங்ககிட்ட தாறுமாறா கேட்டுற முடியுமா? நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? நான் ஆஃப்டர் பொண்ணை கொடுத்த சம்பந்தியாச்சே. என்னப்பா? ஒரு நிமிஷம் சம்பந்தி, அவன் என்கிட்ட பேசணுமா? என்னன்னு போய் விலாவரியா விசாரிச்சுட்டு வந்துடுறேன். என்னப்பா? என்னப்பா இப்படி நாக்கு பிடிக்கிற மாதிரி நீ கேட்டா நான் இப்படி அவர்கிட்ட கேட்க முடியும்? சரி கேட்டுற சம்பந்தி.
இந்த ரேஷன் கார்டுல குடும்ப தலைவன் உங்க பேர் தான் போட்டிருக்காமே. ஆனா உங்க பேருக்கு கீழே இருக்கிற ஒருத்திக்கு நீங்க ரொம்ப நாளா சோறே போடலையாமே. நீங்க மட்டும் உங்க பொண்டாட்டி கையால வாங்கி சாப்பிடணும்னா எப்படி? நான் கேட்கல சம்பந்தி, அவன் கேட்கறான்.